எந்த கோடிங் லாங்குவேஜ்னாலும் நமக்கு படிக்க தெரியணும். நம்ம ஒரு கோடிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது, நிறைய கோர்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி நிறைய கோடிங் லாங்குவேஜை கற்றுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு லாங்குவேஜை முறைப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா மற்ற லாங்குவேஜ் எல்லாத்தையும் ரொம்ப சுலபமாக சமாளிச்சிடலாம். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? முதல்ல சின்டாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் அந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸை சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபைனலாக ப்ராப்ளம் சால்விங் ப்ராக்டிஸ் பண்ணணும். சின்டாக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லேர்ன் பைத்தான் அந்த ஹார்ட்வேர் புக் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். லேர்ன் பைத்தான் ஹார்ட்வேர் புக்கில் எப்படி சின்டாக்ஸை ப்ராக்டிஸ் செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்கும். இங்கே ஏஐ யூஸ் ஆகாது. நீங்கள் தான் எல்லாமே டைப் பண்ணி அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் சின்டாக்ஸை ஃபுல்லாக புரிஞ்சுக்கலாம். அடுத்து நீங்கள் கற்றுக்கிட்ட சின்டாக்ஸை யூஸ் செஞ்சு ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கணும். அதுக்கு 57 சேலஞ்சஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற புக்கு ரொம்ப ஈஸியாக இதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த புக்கில் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளம்ஸை பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். அடுத்து ப்ராப்ளம் சால்விங் செய்ய கற்றுக்கணும். நம்ம கோடிங்கில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் ஃபைலை ரீட் செய்கிறது, அப்புறம் ரீட் செஞ்ச டேட்டாவை டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் செய்கிறது. இது ரெண்டு நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா பல ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் செய்யலாம். லேர்ன் டு கோட் வித் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற புக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணும். எந்த லாங்குவேஜ்னாலும் முதல்ல சின்டாக்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் செஞ்சிட்டிங்கன்னா மற்ற 2 ஸ்டெப்பை ஏஐ வச்சு ஸ்பீடப் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா லாங்குவேஜஸும் ஒரே மாதிரி கிடையாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபைல் ரீட் செய்கிற கோடை எடுத்துக்குவோம். அந்த கோட் பைத்தான், ரஸ்ட், ஜாவா ஸ்கிரிப்ட்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் அதை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நீங்களே பார்க்கலாம், எல்லா லாங்குவேஜ்லேயும் சின்டாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நீங்களே பாருங்கள், ரீடு ஃபங்க்ஷன்ஸ் 4 லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் கன்ஃபார்மாக வேல்யூ ரிட்டர்ன் செய்யும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் பேர் கூட அது என்ன செய்யுதோ அதை வச்சு தான் இருக்குது. பிரிண்ட் ஃபங்க்ஷனும் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஜாவாஸ்கிரிப்டில் மட்டும்தான் பிரிண்ட் ஃபங்க்ஷனை console.log அப்படின்னு மாற்றி எழுதியிருக்காங்க. இப்படி எல்லா லாங்குவேஜ்லேயும் என்ன காமனாக இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். அதை வச்சு அந்த கோடில் என்ன நடக்குதுன்னு கெஸ் செய்யணும். கெஸ் செஞ்சு ஏஐ கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி டிஸ்கஸ் பண்ண உங்களுக்கு நிறைய விஷயம் புது லாங்குவேஜை பற்றி தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப சீக்கிரமாக அந்த லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கலாம்.